பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, நாகும் 1 இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறாங்க, உங்களை பலப்படுத்துகிறாங்க, உங்களை தைரியப்படுத்துகிறாங்க. என்னன்னா, இவ்வளோ நாள் பிசாசானவன் உங்களை முடக்கி வைத்திருந்தான், உங்களை கட்டி வைத்திருந்தான். இந்த காரியம் எப்போது மாறும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் காணப்பட்டீங்கல்ல, ஏசப்பா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அவன் உன்னை முடக்கி வைத்திருந்த காரியத்தை நான் முறிப்பேன். அவன் உன் மேலே போட்டு வைத்திருந்த கட்டுகளை நான் அறுப்பேன்னு சொல்லி இந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினச்சிங்கல்ல, இந்த காரியம் நமக்கு எப்போ மாறும், இந்த காரியம் நம்மளை விட்டு எப்போ போகும் அப்படின்னு சொல்லி நினைத்த பல சம்பவங்களுக்கு ஏசப்பா இன்னைக்கு பதில் கொடுக்குறாங்க. நீங்கள் விட்ட கண்ணீரை ஏசப்பா பார்த்துருக்காங்க. நீங்கள் ஜெபித்த விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் போய் எட்டி இருக்கு. அதனால தான் ஏசப்பா இந்த வார்த்தையை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க. பிசாசானவன் பல பேருக்கு பல விதமான தடைகளை போட்டு அவங்கள கட்டி வைத்திருந்தான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான ஆசீர்வாத தடை இருந்ததில்ல. அதை எல்லா வருஷம் கத்திருந்த நாள்ல மாத்தி போடுவேன்னு சொல்லிட்டாரு. பல நாள் நீங்கள் துக்கத்தோட காணப்பட்டீங்க, பல நாள் நீங்கள் வேதனைப்பட்டீங்க, பல நாள் நீங்கள் கண்ணீரோட காணப்பட்டீங்க. நமக்கு ஏன் இந்த சோதனைன்னு சொல்லி, இந்த ப்ராப்ளம் எப்போ நம்மளை விட்டு மாறும் சொல்லி நீங்கள் புரியாமல் காணப்பட்டீங்கல்ல, ஏசப்பா சொல்கிறாங்க, கண்டிப்பாக மாறும், நிச்சயமாக மாறும். அவனுடைய காரியத்தை எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட அப்புறப்படுத்தி போட்டுட்டேன். இனி அவன் உன்கிட்ட வரவே மாட்டான். அந்த பொல்லாத தந்திரத்தின் பிசாசு உங்ககிட்ட வரமாட்டான். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பறித்து அவன் இனிமே உங்ககிட்ட வரமாட்டான்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பிசாசானவனுக்கு நம்ம எப்பயுமே துக்கத்தோடு காணப்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஆசைப்படுறான். அதனால தான் நம்மக்கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் பிடுங்கணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன், அவன் கட்டுகளை நான் அறுப்பேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் பல மடங்கு வைத்திருக்கேன், அவன் உன்கிட்ட இருந்து திருடினதை நான் 7 மடங்கு நான் உனக்கு திரும்பி தருவேன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எப்போதும் துக்க முகத்தோடு இருக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் அந்த காரியத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுக்க விரும்பினார்னா அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகள் மேல இருந்த பிசாசோட நுகத்தை முறித்ததுக்காக ஸ்தோத்திரம், அவனுடைய கட்டுகள் எல்லாம் மறுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்திட்டீங்க, ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.